ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இப்போ வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் பன்னீர் ஸ்பைசி கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி. அப்புறமா அரைக்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகா, லைட்டாக புதினா எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் தக்காளியும் போட்டு கொஞ்சமாக வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டேன். கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே வந்து தாளித்து விட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து கொஞ்சமாக தாளிச்சிக்கணும். தாளித்து முடிச்சு கூட வந்து ஆறின உடனே நம்ம வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜாருக்கு மாற்றிட்டு இதில் வந்து மிளகு, அப்புறமா வந்து கிராம்பு, அப்புறமா வந்து சோம்பு, அப்புறமா வந்து பட்டை, அப்புறமா ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு, அப்புறமா கசகசாவும் போட்டுட்டு, முந்திரியும் வந்து நான் வந்து 1 ஹவர் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த முந்திரியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி முடிச்சுட்டு பேஸ்ட்டு பார்க்க இப்படி தான் இருந்தது. நல்லாயிருக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து அதே கடாயில் வந்து எண்ணெய் போட்டு வெங்காயம் வந்து நல்லா தாளித்து விட்டுட்டேன். சும்மா லைட்டாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து தாளித்து விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா தாளித்த உடனே மஞ்சள்தூள், கரம் மசாலா, அப்புறமா வந்து சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து தாளித்து முடிச்சுட்டு, அரைச்ச பேஸ்ட்டும் வந்து நம்ம நல்லா வந்து அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு, அரைச்ச பேஸ்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த டைமில் தான் நான் வந்து பன்னீரும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சைட்லேயே. தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து அந்த அரைச்ச எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அதிலேயே வந்து ஊற்றிடலாம். மேலேயும் வந்து எண்ணெய் போட்டு விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்தால் தான் வந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து க்ரீன் பன்னீர் மசாலா கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டனால தான் சொல்கிறேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பண்ணி முடிச்சுட்டு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி டின்னர் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.